Alright guys, so நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் காஃபி ஷாப் ஐடியா வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். நாட் ஈவன் ப்ரீமியம், இட்ஸ் கோயிங் டு பி கிளாஸ். ஒரு வேற லெவல்யா அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு காஃபி ஷாப் ஐடியா. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ யாருக்கு சூட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ்லாம் போக விரும்பல, 4-5 lakhs போட்டு ஐ டோன்ட் வாண்ட் கோ ஃபார் ஃப்ரான்ச்சைஸ், அப்புறம் உங்களுக்கு மாதம் நம்ம காசு கட்டிட்டு இருக்கணும், அதெல்லாம் வேணாம், நானே சொந்தமாக பிராண்ட் உருவாக்குறேன்னா கமான் கைஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வில் கோ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் கோ ஃபார் பிராண்டிங். ஓகேவா? ஸோ நீங்கள் பிராண்ட் தீம் எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் காஃபி ஷாப் இன்டீரியர் கலர் அதுலேருந்து போகலாம். சேஜ் க்ரீன். ஓகேவா? ரொம்ப டார்க் கலர் போகக்கூடாது. சேஜ் க்ரீன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வார்ம் ஒயிட். வார்ம் ஒயிட் தான் எப்பயுமே வந்து இட்ஸ் இம்ப்ரெசிவ் கலர் டிசைன். அப்புறம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 லேயராக பெயிண்டிங் இல்லை ஸ்டிக்கரிங் ஐடியாஸ் வச்சுக்கோங்க. பாட்டம் லேயர் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் உட் ப்ரௌன் அந்த டிசைனில் கொடுங்க. ஸோ இட் ஃபீல்ஸ் மோர் ப்ரீமியம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் லோகோ இருக்கு இல்லையா, உங்கள் லோகோ என்ன கலரில் வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க. பட் மேட் பிளாக்ல வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி அந்த லோகோஸை அங்கங்கே பிளேஸ் பண்ணிருக்கோங்க. ஸோ தட் பூஸ்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரைட் ரெட், ப்ளூ, எல்லோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் அ காஃபி ஷாப், இட்ஸ் கோயிங் டு மேக் பீப்புள் காம் and cool. Okay, what if you go for pink? What if you go for pista green? What if you go for light blue? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா it's suitable only for a juice shop or an ice cream shop. Okay, so I'm telling as per people's psychology. So psychology ரொம்ப முக்கியம். Alright guys, so next நம்ம wall design போய்க்கலாம். வால் டிசைன் வந்து நான் சொன்ன மாதிரி பேஸ் பெயிண்டிங் அடிச்சுட்டு நடுவில் யூ நீட் டு கோ ஃபார் த ஃப்ளூட்டட் டிசைன். ஸோ உடன் ஸ்லேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீட்டாக வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. நடுவில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாஸ் தெரிகிற மாதிரி போட்டுருங்க. இட் கேன் பி இது வந்து ஒரிஜினல் கிளாஸாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கிளாஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்பலாம் அதிகமாகுது. ஃப்ளூட்டட் பேனல் வித் ஆர்டிஃபிஷியல் கிளாஸ்ன்னு போடுங்க. ஸோ ஒரு பெரிய பேனலே $750-850 தான். ஸோ இது எல்லாமே தே வில் ஃபிக்ஸ் வித் சம் க்ளூ. ஒன்னே இமீடியட்டாக எல்லாமே, ரொம்பலாம் பெரிய வேலை இல்லை, கார்பெண்டர் கூப்பிட்டு அது பண்ணணும் அதெல்லாம் இல்லை. டைம் ஹஸ் சேஞ்ச் கைஸ், இட் இஸ் 2026 ஆகஸ்ட். ஆல்ரைட், ஸோ அதே மாதிரி நியான் சைன் போர்டு வந்து நீங்கள் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சின்ன விஷயங்கள் வந்து மல்டிபிள் நியான் போர்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயம். ஸோ எப்படி போறீங்க அப்படின்னா, லைஃப் பிகின்ஸ் ஆஃப்டர் காஃபி அப்படி போடுங்க ஒரு வரி. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரூ சிப் ரிப்பீட் அப்படியும் போடுங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி சாட் ஜிபிடி வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்லோகன்ஸ். ஸோ ஒரு 4-5 ரொம்ப போடக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 3 இந்த மாதிரி ஒரு நியான் சைன்ஸ் வச்சுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வரது போகிறது சேர்ஸ். இங்கே தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. சேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க. சேருக்கு என்றைக்குமே வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கோ ஃபார் உடன் ஸ்டைல் ஃபினிஷ். ஆல்ரைட், இது என்றைக்குமே வந்து கெட்டு போகிற விஷயம் கிடையாது, இட்ஸ் தேர். அதே மாதிரி மெட்டல் லெக்ஸ் வச்ச மாதிரி சேர் போங்க, பிளாஸ்டிக் சேர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குஷனுக்கே போகாதீங்க. அந்த மெட்டல் சேரில் மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் ஒரு நீட்டான பிளாஸ்டிக்கில் போய்க்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ரெக்ஸின் கவர் போட்டுங்க. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம்க்கு இட் வில் பி வெரி கம்ஃபி, ரொம்ப லாங் டேர்ம் வந்து இட் வில் ஃபீல் டிஃப்ரெண்ட். நான் அதுக்கு என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யாராவது மேலேருந்து வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா இட் லுக்ஸ் கோசி. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், உங்கள் டேபிள் செட்டப் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. மொத்தமே கடைக்குள்ள வந்து 4 டேபிள் தான், 2 சேர் 4 டேபிள் தான். 6 சேர் 4 சேர்லாம் கொண்டு வரக்கூடாது. இட்ஸ் நாட் அ ஃபேமிலி. ஓகே, மோஸ்ட்டாக வரப்போகிறது எல்லாமே எய்தர் சிங்கிள் ஆர் கப்புள் அப்படி தான் வரப்போகிறாங்க. ஆல்ரைட், ஸோ 4 டேபிள் வித் 2 சேர்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். இது மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க 4 டேபிளுக்கும் சேருக்கும். ஆல்ரைட், ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். உங்கள் அவுட் சைடு ஏரியா இருக்குல்ல, உங்கள் ஃப்ரண்ட் போர்ச் இல்லை ஹாஃப் ஆஃப் தி ஷாப்பை நீங்கள் டிவைட் பண்ணிட்டு அதை அப்படியே அவுட் சைட் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்டிங் ரவுண்ட் டேபிள் போடுங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் கடையோட மாடலே வந்து செல்ஃப் சர்வீஸ் மாடல். ஓகேங்களா? யாருமே வந்து க்ளீனில் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ குடிக்கிறவன் என்ன பண்ணுவான், அப்படியே குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். ஆர் யூ ஓகே வித் தட்? நீங்கள் போய் காஃபி போட்டுட்டு இருப்பீங்களா, இல்லை வந்து டேபிள் க்ளீன் பண்ணுவீங்களா? ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் ஐடியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா டேபிளுக்கு பக்கத்துலேயும் ஒரு சின்ன
டஸ்ட்பின் வச்சுருங்க. ஆல்ரைட், டஸ்ட்பின் ப்ரெஸ் அண்ட் ஓப்பன் டஸ்ட்பின், டோன்ட் மேக் இட் ஓப்பன், எல்ஸ் ஃப்ளைஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரெஸ் அண்ட் ஓப்பன் டஸ்ட்பின் ஈச் டேபிளுக்கு பக்கத்தில் போட்டுருங்க. அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹார்ட் போட்டுருங்க. நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. ஒரு ஹார்ட் போட்டு ஒரு நீட்டான ஒரு வசனம், ஐ லவ் டு பி கிளீன், அவ்வளோதான். யாராக இருந்தாலுமே அந்த சாப்பிட்டு அந்த டேபிள் வந்து இந்த பேப்பர் கப்ஸ் எது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்ல 100% போட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அது மாதிரி அந்த மேலே இருக்க க்ளீன் பண்ணோடனே அந்த ட்ரேவை ஆட்டோமேட்டிக்காக they will return to your counter. So that's how it works. Alright. So இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்க எல்லா செட்டப் பார்த்தா, சரிப்பா அப்போ எப்படி காஃபி கப் எப்படிப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெல் இப்போ காஃபி கப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கிராஃப்ட் கப்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்து லோகோஸ் வந்து உங்கள் லோகோ வந்து ஒயிட் கலரில் போட்டுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இது எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி சீப். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்காது. நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அமேசானை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே போதும், நிறைய பேர் இருக்காங்க. யூ கேன் கோ ஃபார் இந்தியா மார்ட். யூ கேன் ரொம்ப பல்க்லாம் வேணாம், ஒரு 1000 கப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வாசகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கப்லையும் பார்த்தீங்கன்னா 5 செட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா டுடே இஸ் யுவர் லக்கி டேன்னு போடுங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிக் ஸ்டார்ட் ஸ்மால்னு போடுங்க. இன்னொரு கப்பில் வந்து காஃபி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் நெக்ஸ்ட்னு போடுங்க. அண்ட் மோர் திங்ஸ் லைக் யூ ஆர் ஸ்ட்ராங் தேன் எஸ்டர்டே அப்படின்னு போட்டு அவங்கள லைக் பூஸ்டிங் தேர் மென்டாலிட்டி அப்படி கொண்டு வாங்க. 1 கப் 1 நியூ பிகினிங் அதுவும் போடுங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்லோகன்ஸ் போட்டுக்கோங்க. தே வில் பி சர்ப்ரைஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, வில் யூ ஹாவ் செராமிக் கப்ஸ்ன்னு கேட்டால் எஸ், ஒரு 5 செட் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 6 செட் வச்சுக்கோங்க, ரொம்பவே வேணாம். 6 sets is enough. நான் ஏன்னு சொல்லி I'll tell you in the end of the video. ஸோ ஆர்கானிக் பிராண்டிங் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. கிரீன் கலர் லோகோஸ் போட்டு அவர் காஃபீஸ் ஆர் ஆர்கானிக்னு போடுங்க. எவ்ரிதிங் இஸ் ஆர்கானிக். ஃப்ரெஷ் மில்க் முக்கியமாக, நோ பவுடர் மில்க் இஸ் யூஸ்ட், இட்ஸ் ஃப்ரெஷ் மில்க்னு சொல்லிட்டு நோ வரிஸ். யூ கேன் ஜஸ்ட் ஆட் ஆவின். You can put their small logo also, no worries at all. Okay. And if you are going, இப்போ உங்களுக்கு say for example ஆரோக்கியாட்ட போயிட்டு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா, even if your coffee is good, they are going to tie you with up. ஓகேவா? So that is there. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, காஃபி என்ன ப்ரீமியம் பீன்ஸ் பிராண்டிங் போடக்கூடாது காஃபிக்கு மட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பேர் எப்பேற்பட்ட கடையாக இருந்தாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆஃபரே பண்ணுறாரு, என் காஃபி யூஸ் பண்ணிக்கோங்க, என் பிராண்டிங் மட்டும் பேர், ரிஜெக்ட் தம். டோன்ட் நெவர் யூஸ் காஃபி பிராண்ட்ஸ். யூ நீட் டு புட் என்ன போடுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் பீன்ஸ் மட்டும் போடணும். ஓகே. ஸோ ஏன்னா பீப்புள் வந்து அதை தான் ட்ரஸ்ட் பண்ணுவோம். இப்போ தான் நம்மளோட முக்கியமான பார்ட்டு. வி ஆர் கமிங் டு த மெனு டிசைன் ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள். யூ கேன் யூஸ் ஜெமினை ஆர் சாட் ஜிபிடி. இதில் போயிட்டு ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் மெனு டிசைன் போட்டு அதே கொடுத்துரும். நீங்கள் அதுக்கு ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வெளில டிசைனர்லாம் கொடுக்க வேணாம். பிகாஸ் அவர் ஓன்லி திங்கிங் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் we are going to make it look big, right? அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அப் கிளாஸ் அண்ட் ப்ரீமியமாக இருக்கணும். ஆல்ரைட். ஸோ அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே. இதோட மெனு எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்போ பார்த்துட்டோம். மெனுக்கு என்னென்ன லிஸ்ட் பண்ணலாம்? ஸோ காஃபினா காஃபி ஷாப்பில் காஃபி தான் இருக்கும், ரைட்? ஸோ எப்படி நம்ம போகிறோம்னா, கிளாசிக் ஃபில்டர் காஃபி ப்ரைஸ் வந்து only 29. ஏன்னாப்பா 29 போட்டால் எப்படி ROI வரும்னு கேட்குறீங்களா? I'll tell you. ஸோ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா, கிளாசிக் ஃபில்டர் காஃபின்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம். அது வந்து லோவர் எண்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூ கோ ஃபார் லாட்டேன்னு போட்டு 99 rupeesன்னு போடுங்க. ஸோ மேலே வந்து $29 ஃபார் ஃபில்டர் காஃபி. அப்புறம் வந்து லாட்டேக்கு வந்து 99. இதுக்கு மேலே ஒரு அடுத்தது வந்து நம்ம வந்து MMS. ஓகேங்களா? MMSனா மல்டிமீடியாஸ் மெசேஞ்சஸ் அந்த மாதிரி கிடையாது. MMS அப்படின்னா அந்த மிடில் மெனு செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேர்ம்ஸ் இருக்குது நம்ம பிராண்டிங் எல்லாமே. ஸோ இந்த மிடில் மெனு அப்படியே கட் பண்ணிடுவோம். நம்ம மிடில் மெனுவே வேணாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ROI பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து ஹேசல்நட் லாட்டேன்னு சொல்லிட்டு மெனுவில் ஆட் பண்ணுவோம். ஹேசல்நட் லாட்டே வந்து 299. எஸ் 299. ஓகேவா? அதுக்கடுத்தது வந்து ஸ்பானிஷ் லாட்டேன்னு போட்டு அதுவும் 299 போடுங்க. அவர் சிக்னேச்சர் ஸ்பானிஷ் லாட்டே அதுவும் போடுங்க. அதுக்கு வந்து 299 போடாமல் 399 போடுங்க. ஓகேவா? ஸோ வரக்கூடிய பீப்புள், எஸ்பெஷலி யூ ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், IT guys அண்ட் couples, மேபி மேரிட் பீப்புள். ஸோ வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா they are going to spend some time in your shop. வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங்கர் கப்புள்ஸ் மோஸ்ட்லி என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, கிளாசிக் ஃபில்டர் காஃபி 2 வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு they are going to spend some time.
தென் தே வில் கோ ஆஃப். ஓகே, ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு ஐடி கை அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா தே கோ ஃபார் லாட்டே. ஆல்ரைட், ஸோ கொஞ்சம் ஒரு அப் கிளாஸாக ஒருத்தவங்க வராங்கன்னா தே வில் டெஃபினெட்லி கோ ஃபார், தே வில் சி த மெனுலாம் பார்த்துட்டு தே மைட் கோ ஃபார் ஸ்பானிஷ் லாட்டே ஆர் யோர் சிக்னேச்சர் காஃபி. இந்த மாதிரி போட்டுட்டு பேக் சைடில் வந்து குவிக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு போடுங்க, இல்லை சைட்லேயே போடுங்க குவிக் பைட்ஸ். இதுக்கு உங்களுக்கு ஷெஃப் தேவையில்லை, நோட் பண்ணிக்கோங்க. யூ டோன்ட் நீட் அ செஃப், ஆல் யூ நீட் இஸ் அ அவன். ஒரு ஓவன் மட்டும் வாங்கிக்கோங்க, வேறு எதுவுமே வேணாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஓவன் சர்ச் பண்ணிக்கோங்க, அந்த ஓவன் ஒன்று வாங்கி வைங்க, வேறு எதுவுமே வேணாம். நீங்கள் கோத்ரேஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, கோத்ரேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி டு மேக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். நீங்கள் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரோசன் இது இருக்கு இல்லையா, அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே எக்ஸ்பைரி டேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது ஆனால் ஃப்ரோசனாகவே இருக்கணும் முக்கியமாக. அது வந்து கரண்ட்லாம் போயிட்டு அன்ஃப்ரோசன் ஆயிடுச்சு ஒரு 2-3 நாள் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கெட்டு போயிடும். ஸோ யூ நீட் டு மேக் அ நோட் ஆஃப் இட். கஸ்டமர் ரிவ்யூஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்மைலிஸ், வெஜ் நகெட்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் கார்லிக் பிரெட், சீஸ் கார்ன் பைட்ஸ், அப்புறம் ஈவன் மினி பிஸா ஈஸியாக வந்து இட்ஸ் அவைலபிள் இன் தட் ரெடி டு டூ. அப்புறம் க்ரோய்சான்ஸ், அப்புறம் ப்ரௌனீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செஃப் தேவையில்லை, லோ வேஸ்டேஜ் முக்கியமாக. ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி டு குக், ரெடி டு பேக் ஐட்டம்ஸில் டீப் ஃப்ரீஸில் நீங்கள் போட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். டுடே ஸ்பெஷல்னு போட்டு ஏதாவது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் போடுங்க. என்ன போடுறீங்க அப்படின்னா பிஸ்டாச்சியோ காஃபி. ஓகேங்களா, துபாய்ஸ் ஃபேவர் பிஸ்டாச்சியோ காஃபின்னு மட்டும் போடுங்க. அதோட ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக் இட் மினிமம். ஓகேவா, ரொம்ப ஹையாக போகக்கூடாது. நம்ம லாட்டே மாதிரியே ஒரு 99 rupees மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வராங்க கவுண்டருக்கு அப்படின்னா எனக்கு மெனு பார்ப்பாங்க. மெனு பார்த்து நீங்கள் வந்து உங்கள் கவுண்டர்லேயும் மெனு வச்சுக்கோங்க, டேபிளையும் மெனு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் செல்ஃப் சர்வீஸ், ப்ளீஸ் ஆர்டர் அண்ட் கவுண்டர்னு ஒரு எழுதியும் போட்டுருங்க மெனுவில். ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து கவுண்டரில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு காஃபி வேணும், ஸோ குவிக் பைட்ஸ் வேணும்னு சொல்லி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் பார்த்துக்கோ, உங்களுக்கு எது ஜாஸ்தியாக இருக்கோ அதையும் நீங்கள் புஷ் பண்ண பாருங்கள். தட்ஸ் இட்ஸ் யுவர் டாக்டிஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ இது மாதிரி சொல்லிட்டு பில் போட்டு கொடுத்துட்டீங்க. பில் போட்டு கொடுத்தோன்னே அந்த பில்லு வந்து வாட் யூ கோயிங் டு டூ இஸ் யூ கோயிங் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் எவ்ரிதிங். எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது மோஸ்ட் 99% ரெடிமேட் எக்ஸப்ட் காஃபியுமே யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ரெடிமேட் திங்ஸ். இந்த மில்கை மட்டும் பாயில் பண்ணி நீங்கள் போட்டு போகிறீங்க. ஹார்ட்லி இட்ஸ் கோயிங் டு பி குவிக்கர். இந்த எல்லாமே மேக் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ஒத்தாலாக பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாருக்குமே தேவையில்லை. அதுதான் நீங்கள் சொல்ல வரேன். ஸோ ஃபார் சோலோ பர்சன் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பிஸ்னஸ். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க டேபிள் போய் சர்வ் பண்ண வேணாம். அவங்க நீங்கள் ஆர்டர் வாங்க போதே அவங்க வந்து நேம் நோட் பண்ணிக்கோங்க. நேம் நோட் பண்ணிட்டு அவங்க நேமை கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடல் ரன் பண்ணால் தான் சூப்பரான ROI இருக்கும். ஸோ ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக வருவாங்க. நம்மளுக்கு வந்து மாசான கஸ்டமர்ஸ் வேணாம், அப்படி எப்போயுமே கூட்டமாக 100-200 வேணாம். we are going to make a premium up class business. all right, so இப்போ மெனு பார்த்துட்டோம், அந்த ஒர்க்கிங் மாடல் பார்த்தோம். இவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரேயில் வச்சு கொடுத்துனீங்க. என்றைக்குமே நீங்கள் போடுறக்கூடிய காஃபி டீ எதுலேயுமே வந்து டோன்ட் ஆட் சுகர் பேக்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருங்க. அந்த பேக்லேயுமே உங்களோட ஷாப்போட லோகோஸ் போட்டுருங்க, முக்கியமானது தான். ஸோ அவங்க எல்லாமே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. they'll be always remembering. all right, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் செட்டப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னரில் வந்து செல்ஃபி கார்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷாப்பில் வந்து எல்லாமே டேபிள் சேர்ஸ்லாம் போட்டு முடிச்சு இன்ஸ்டா கார்னர்னு போட்டு நீட்டான நியான் லைட்னிங்ஸ், அப்புறம் அந்த காஃபியோட விங்ஸ் மாதிரி போட்டு ஒரு பியூட்டிஃபுல் லைட்னிங். ஓகேங்களா, அது ரொம்பலாம் அதிகமாகுது, மினிமல் தான் ஆகும், பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களோட கம்பெனியோட தட்ஸ் யுவர் ஷாப்ஸ் லோகோ போட்டுக்கோங்க 2 பக்கமும். ஸோ பீப்புள் வில் கம் டேக் ஃபோட்டோஸ். அது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் தான் முக்கியமாக நம்ம பேச போதுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காஃபி அவங்க ஆர்டர் பண்ணோடனே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா ஒரு சின்ன பில், அதில் பார்த்தீங்கன்னா யோர் லக்கி டே வைஃபை இஸ் ஃப்ரீன்னு போட்டு வைஃபையோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அவன் அங்கேயே உட்காந்து யூஸ் பண்ணிருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் லிமிட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் லிமிட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் லிமிட்லாம் பண்ணிக்கோங்க. இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ வைஃபை வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதேமாதிரி சார்ஜிங் சாக்கெட்ஸ் கொடுங்க அங்கங்க. இட் இஸ் ஆப்ஷனல் ஓன்லி. ஓகேங்களா, அப்புறம் கடைக்கு என்ன மியூசிக் போடலான்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஜாஸ் மியூசிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஃப்ட் ஜாஸ் மியூசிக் ரொம்ப லைட்டாக ஓடணும், அது
அதாவது மற்றவங்க பேசும்போது அது லைட்டாக கேட்கணும், அவங்க பேசுறது வந்து மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் மியூசிக். ஓகேவா? நீங்கள் அதிகமான மியூசிக் வச்சா இவங்க கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இட் வில் பி டிஸ்டர்பன்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ஃப்ராக்னன்ஸ் இருக்கு இல்லையா, காஃபி ஃப்ராக்னன்ஸ்னாலே வச்சுக்கோங்க. காஃபி ஃப்ராக்னன்ஸில் ஸ்ப்ரேஸ் இருக்குது, ரூம் ஸ்ப்ரேஸ் இருக்குது. அந்த ரூம் ஸ்ப்ரேஸை வச்சு நீங்கள் அடிக்கடி வந்து வைப் இட். ஓகேங்களா? ரொம்ப வேணா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கார்னர்ஸ் மட்டும் வைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிஃப்யூசர் வச்சுருங்க உங்கள் டேபிள்லையும் ஒரு கார்னர்லையும். இட் ஷுட் பி அ மைல்டு டிஃப்யூசர், உடன் ஃப்ராக்னன்ஸ் போட்டு டிஃப்யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் plants are very very essential, especially you can go for peace lily. இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்க, உங்கள் ஷாப் ஃபுல்லாக வச்சுருங்க. லைக் இட் ஷுட் கிவ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாவ் அந்த ஒரு ஃபீல் வரணும் உங்களுக்கு. ஸோ முக்கியமான விஷயம் தான், இந்த குழந்தைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு காஃபி கப்லையும் அந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்காதீங்க. முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்ம டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், கப்புள்ஸ், மோர் ஓவர் ஃப்ரீலான்சர்ஸ், அப்புறம் சம்டைம்ஸ் ஃபேமிலி பட் நாட் எவ்ரி டைம், அப்புறம் வீக்கெண்ட் விசிட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான ஐடியா. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஐடியா எல்லாமே ஒரு அப் கிளாஸ் ஃபீல் தரும். யூ டோன்ட் நீட் டு டூ பிகர் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு அப் கிளாஸ் ஃபீல். நான் உங்களுக்கு உண்மையை சொன்னால் வில் பி ஷாக்ட். இன்னைக்கு மார்க்கெட்ஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ரெனவுட் காஃபி ஷாப், ஈவன் இஃப் யூ டேக் காஃபி டே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் தே ஆர் யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் பிராண்டிங், தேர் ப்ரைஸிங், தேர் இன்டீரியர்ஸ். அந்த இன்டீரியர் தான் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி 8 lakhs 9 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட லோகோவை போட்டுக்கிட்டு அவங்க ரன் பண்ணுற மாதிரி பண்ணீங்க, என்ன தான் நீங்கள் பண்ணாலுமே இட்ஸ் கோயிங் டு பர்ன் யுவர் மணி. ஆல்ரைட், அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் அ மல்டிபிள் பிஸ்னஸ் மேன் அண்ட் உங்களுக்கு அப்படியே நிறையா பிஸ்னஸ் இருக்குது, மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு காஃபி ஷாப் திறந்து போட்டும்பா ஐடிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஃப்ரீலான்சர். பட் if you want to dedicate, நீங்கள் டெடிகேட் பண்ண போகிற காஃபி ஷாப்க்கு எனக்கு ROI ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக போட்ட காசு நிறைய எடுக்கணும்னா நான் சொன்ன மாடல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயமே மிடில் மெனு எதுவுமே கிடையாது. மிடில் மெனு ஹஸ் பீன் செக்ரிகேட்டட். ஸோ பீப்புள் வில் சூஸ் லோவர் ஆர் தே கோ ஹையர். ஹையர் யூஸ் பண்ணும்போது யூ ஹவ் கெப்ட் அ வெரி ப்ரீமியம் ப்ரைஸிங். ஸோ நார்மலாக 100 150 இருக்க காஃபியே யுவர் ப்ரைஸிங் அட் 299 ஹெசல். ஓகேங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் மேலே வந்து அப்படி ஒரு டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி தர போகிறீங்க, அவ்வளோதான், ஹேசல் நட்லாம் போட்டு, ரைட்? பட் யூஆர் சார்ஜிங் லைக் 299 399. ஸோ அதுக்கு அவ்வளோ சார்ஜ் ஆகாது. இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ லைக் $30 or $40 இன் சிம்பிள். எல்லாமே ROI. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.